ஹாய்ங்க. இன்றைக்கி சுடிதாருக்கு மேட்சாக மொபைல் பவுச் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது தைக்க போகிறோம். இது சுடிதாரில் மிச்சமான கிளாத்து. துணி கொஞ்சம் பத்தலை, இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் ரெடி பண்ணால். இது வந்து இப்போ கேஸை சுற்றி எல்லாத்துக்கும் 1 இன்ச்சு கேப் விட்டுருக்குறேன் நான். அவ்வளோதான். துணி பத்தாதனால ஜாயிண்ட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஜாயிண்ட்டு போட்டுக்கலாங்க. தைச்சிடலாம். தைச்சிட்டு திருப்பிட்டு தையல் நல்லா படிஞ்சு வர்றதுக்கு அயன் பண்ணிக்கணுங்க. அயன் பண்ணிக்கலாம். நீட்டாக அயன் பண்ணிட்டோம்னா நீட்டாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம எடுத்து வச்ச கேன்வாஸில் சென்டராக மடிச்சுட்டு அந்த தையலில் நேராக வர்ற மாதிரி வச்சுக்கலாம். வச்சு தைக்கணுங்க. தையல் மேலேயே அந்த சென்டர் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தைச்சி திருப்பும்போது அந்த தையல் வந்து வெளியே தெரியாது. ஜாயிண்ட்டு நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. அயன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவாக கிளாத் எதுவுமே தேவையில்லை. அந்த கேன்வாஸ்லேயே நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குறோம். இப்போ வந்து அதில் சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த விட்டு பத்தாமல் இருந்த அந்த துணிக்கு வந்து ஜாயிண்ட்டு போட்டுக்கிறோம். உங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஜாயிண்ட்டு தேவையில்லை. எனக்கு பத்தலை அப்படிங்கிறனால இந்த ஜாயிண்ட் போட வேண்டியதாக இருக்குது. அதுவும் தெரியாத மாதிரி லைன்லேயே வர மாதிரி பார்த்துக்கலாம். அழகாக மடித்தோம்னா அந்த இடத்துல தையல் துணி மாறுறதே தெரியாது. எக்ஸஸ் பீஸை கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நீட்டாக மெயின் கிளாத்து ரெடி ஆயிடுச்சு. அதையும் ஒரு அயன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு லைனிங் தர போகிறோம். லைனிங்கும் சுடிதாருக்கு கட் பண்ணது போக பேலன்ஸ் கிளாத்து தான். லைனிங்கை கட் பண்ணிக்கலாம். மேலே அப்படியே ஒரு தையல் போட்டு லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. அது தையலில் உங்களுக்கு உள்ளே போயிடும். அதாவது தையல் நம்ம மடித்து தைக்கும்போது அந்த தையல் வந்து லைனிங் மேலே விழுகணும். அந்தளவுக்கு லைட்டாக 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கிறனால தப்பு இல்லைங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா நம்ம வேறு கிளாத் எடுக்கணும். இல்லைன்னா நம்ம அந்த மெயின் பீஸ்க்கு போட்ட மாதிரியே ஜாயிண்ட் போட வேண்டியதாக போயிடும். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் பவுச்சு. ஆனால் தைச்சு போட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லோரும் எடுத்துகிட்டு போகும்போது எப்படி எங்கே வாங்கினீங்க, ஒரே மேட்சாக இருக்குது, யார் தைச்சி கொடுத்தா, எந்த டெய்லர் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இது உள்ளே வந்து லைனிங்க்கு எக்ஸ்ட்ராவாக அந்த பவுச் மாதிரி கொடுக்கறக்காக போட்டிருக்கிறேன். உள்ள மொபைல் தான் வைக்க போகிறோங்கிறனால அமௌண்ட் தனியாக, கார்ட்ஸ் தனியாக வைக்கிறதுக்காக இந்த இன்னொரு லைனிங் கிளாத்தை ஜாயின் பண்ணுறோம். அதையும் சென்டரில் போட்டதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மாறாமல் இருக்கும். ஜிப்பு வந்து 16 இன்ச்சு ஜிப்பு எடுத்திருக்கேன். அதாவது சுடிதாருக்கெல்லாம் பெரிய ஜிப்பு வைப்போம் இல்லையா, அந்த ஜிப்பு. அது வச்சது போக எக்ஸஸாக எவ்வளோ இடம் மிச்சம் இருக்குன்னா 2.5 இன்ச் இருக்குங்க. 2.5 இன்ச்சுக்கு 1.5 அப்படிங்கிற கணக்கில் எக்ஸஸ் கிளாத் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஜாயிண்ட் போட போகிறோம். 2 சைடையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான். நல்லா ஜாயின் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். இன்னொரு சைடு ஜாயின் பண்ணும்போது கிளிப்பு கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா குண்டூசி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு ஸ்டிச்சிங்க்குன்ட்டு வர தனியாக கிளிப்பு என்கிட்ட கிடையாது. அதனால் அதை பேப்பர் கிளிப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்தோம்னா மொபைல் வைக்கிற அளவுக்கு அதில் ஸ்பேஸ் வந்துடும். அழகாக இருக்கும். ஓகேங்களா? திருப்பிடலாம். இப்போ ஜிப்பு வைக்க போகிறோம். ஜிப்பு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜு வரைக்கும் ஃபஸ்ட்டே பின் பண்ணிடலாம். இந்த கிளிப் தான் வேணும்ட்டு இல்லை, குண்டூசி இருந்தால் கூட அழகாக நீங்கள் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணாமே உங்களால் தைக்க முடியும்னா தாராளமாக அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி பின் பண்ணணுங்கிறதும் அவசியம் கிடையாது. அந்த எட்ஜில் வந்து அந்த துணியை மடித்து எப்படி திருப்புவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஜிப்பு திரும்பணும். அப்படியே வளைவாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஜிப்போட எட்ஜை வந்து அடித்து திருப்புற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். இல்லைன்னா ரவுண்ட் எட்ஜஸாக போயிடும், ஸ்கொயராக வராது. பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதாக தைக்கும்போது அந்த கிளிப்ஸை எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூவாக தைச்சிங்கனாலே போதும். ஜிப்பை இழுத்து பிடிச்சி தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கிளிப் போட்டதுனால நீங்கள் குண்டூசி யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நீட்டாக தைக்கலாங்க. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். புரியலைன்னா இன்னும் ஒரு தடவைக்கு 2 தடவை நிறுத்தி ரிவைன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. கண்ணில் நீங்கள் பார்க்குறத விட தைச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இத்தனை நாளாக இந்த மாதிரி விஷயமெல்லாம் தைக்காமல் போயிட்டோமே, நம்ம ட்ரை பண்ணலையா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இன்னொரு பக்கமும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். ஜிப்பில் ஒரு பகுதி முடிச்சாச்சு. 2வது பகுதி இது முடித்தோம்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிருங்க. அவ்வளோதான். மெயின் ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறதோ எது பண்ணுறதோ அது உங்களோட ஐடியாவை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இது பேசிக்கே இவ்வளோதாங்க. இதில் நீங்கள் ஃப்ரில்லு வைக்கிறதாகட்டும், இதில் பவு வைக்கிறது, அழகுபடுத்துறது, ஸ்டோன்ஸ் வைக்கிறது, ஸ்டிக்கர்ஸ் வைக்கிறது, எல்லாமே நீங்கள் உங்களோட கற்பனை திறமையை அதில் காமிக்க போகிறீங்க. நான் பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக காமிக்கிறேன். இதில் கைப்பிடிக்காக ஒரு ஜாயிண்ட்டு போட போகிறோம்.
இது நாடா அடிக்கிற மாதிரி தாங்க அந்த கைப்பிடி, அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அதை வெளியே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த கிளாத்தை வந்து கிளாத்து பைண்டிங் அடிக்கிற மாதிரி நீங்கள் வேணும்னா அடிச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் அப்படியே அடித்து திருப்பி காமிச்சிருக்கிறேன். அவ்வளோதாங்க. ஜிப் போட்டோம்னா அழகாக பவுச் ரெடி ஆயிரும். ஜிப்பில் வந்து கிளாத்து எக்ஸ்ட்ராவாக அடிச்சிருக்கோம் இல்லையா, நான் பைண்டிங் பண்ணாதனால அந்த ஜிப்பில் வந்து சிக்கும். அதனால் ஜிப்பையும் கிளாத்தையும் மடித்து ஒரு தையல் போட்டோம்னா ஜிப்பு போடும்போது சிரமம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு தடவை ஜிப்பு திறக்கும்போது அந்த துணி வந்து ஜிப்பில் சிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். பைண்ட் பண்ணிட்டோனால அந்த கம்ப்ளைண்ட் வராது. நான் பைண்ட் பண்ணலைங்கிறனால மேல் தையலை அதை போட்டு மடித்து தைச்சிக்கிறேங்க. 2 பக்கமும் வர மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. தையல் ஜிப்போட கிளாத்து மேலே இருக்கிற மாதிரி, அந்த ஜிப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத்து வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். மெயின் கிளாத்து வந்து அதுக்கு அடியில் மடிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஜிப் போடும்போது உங்களுக்கு பிசிறு இல்லாமல் சிக்காமல் ஈஸியாக வருங்க. அவ்வளோதாங்க. அதோட ஒர்க்கு முடிச்சாச்சு. அந்த எட்ஜை முடிக்கும் போது மட்டும் கார்னரில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்யணும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸுக்கு இதெல்லாம் சால்ட்டு வாட்ரு சப்ப மேட்ரு அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக முடிச்சிருவீங்க. இதுக்கு வந்து மேலே பவு வைக்கிறதுக்காக நான் இது ட்ரை பண்ணுறேன். இதுவும் வந்து வேஸ்ட் கிளாத்து தான். அவ்வளோதாங்க. 2ஆக மடிச்சுட்டு அவ்வளோதான், நீட்டாக மடிச்சுட்டு மேலே வந்து உள்ளே மடித்து தைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மடிப்பு உள் பக்கம் போயிருங்கிறனால மேல் தையில் அது ஜாயின் பண்ணுறதெல்லாம் எதுவும் பண்ணலை. சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம், அப்படியே திருப்பிடலாங்க. அப்படியே கம்பி வச்சு நிமித்தி விட்டு திருப்பினீங்கன்னா பவுக்கான கிளாத் ரெடி ஆயிரும். பொறுமையாக செய்யுங்க. புரியலைன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட காமிங்க. எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டேன்னா என்னோடய எம்பி முழுசாக காலி ஆயிரும். அதனால் நான் அதுக்குள்ளார வர மாதிரி தான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. க்யூட்டாக பவுச் ரெடி. செல்ஃபோன் உள்ளே வச்சாச்சு. 2 பவுச்சு உள்ள ரேக்ஸ் இருக்குது. அவ்வளோதான். பணம் வச்சுக்கலாம். அந்த சைடு கார்ட்ஸ் எதாவது வைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஜிப் போட்டு பாருங்கள். க்யூட்டாக ஒரு மேட்சிங் பவுச் ரெடி ஆயிடுச்சுங்களா. டாட்டா.